ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா UBC20 ஃபுல் வியூவியும் தான் நம்ம பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். UB சிட்டியில் என்னென்ன இருக்குது, அதனுடைய கட்டணம் எவ்வளோ, பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோ, பார்வை நேரம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்குன்றத, இது யாரால் கட்டப்பட்டது, இந்த பிளேஸ்க்கு எப்படி ரீச் பண்ணலாம், இதனுடைய ஓனர் யாரு, இந்த பில்டிங்கினுடைய கட்டமைப்பு மற்றும் ஆர்கிடெக்சர் யார் பண்ணது, அதனுடைய எவ்வளவு ஏக்கர்ல அமைந்திருக்கு, மொத்த டீட்டெயிலையும் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த யூபி சிட்டியானது விட்டல் மல்லியா சாலையில் அமைந்துள்ளது. மேலும் கபன் பார்க்குக்கு ரைட் ஆப்போசிட்ல இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்தோம்னா இப்படி தான் இருக்கு. இதனுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய மல்லியா அவர்கள். இந்த கட்டடமானது 2004ஆம் ஆண்டு கட்ட தொடங்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. இப்பொழுது விஜய் மல்லியா அவர்கள் இங்கே இல்லாதனால யுனைடெட் பிரீவரிஸால இங்கே மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. இதனுடைய பார்வை நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் பார்க்கிங்னா பர் ஹவருக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் பார்க்கிங் முதல்ல 4 மணி நேரத்துக்கு 100 ரூபாயும் அதுக்கப்புறம் 200 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மால்குள்ளே விசிட் பண்ணுறதுக்கு எந்த விதமான கட்டணமும் பெறப்படுறது கிடையாது, ஃப்ரீ தான். இந்த கட்டடமானது 9,50,000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னா யூபி குரூப் மற்றும் புகழ்பெற்ற நிறுவனமான பிரஸ்டீஜ் குரூப்பால் கட்டப்பட்டுள்ளது. இங்கு உள்ள என்ட்ரானோடனே யூபி சிட்டி டவரை பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து 5 நிமிஷத்துல ஹெலிகாப்டரில் வரலான்னு சொல்லப்படுது. தீபாவளி பக்கத்தில் வந்தனால தீபாவளி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள லிஃப்ட் வழியாக மேலே ஏறினோம்னா செகண்ட் ஃப்ளோரில் நிறைய காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இந்த கட்டடத்தின் ஆர்கிடெக்சர் டிசைன் பார்த்தீங்கன்னா தாமஸ் அசோசியேட்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏராளமான ரெஸ்டாரண்ட் இருக்கு. நம்ம சேனலை பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் யாராவது ஃபுட்டியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ஃபுட்டையும் வேற லெவலில் இருக்கு. ரெஸ்டாரண்ட்லாம் தாண்டி வந்தோம்னா நிறைய கைவினை பொருட்களால் செய்யப்பட்ட ஷாப், கடைங்க இருக்கு. அதில் நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். எப்படிலாம் இருக்கு பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. இந்த ஷாப் நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒயின் விற்கிற கடை ஒன்று இருந்துச்சு. அதை கடந்து நம்ம போயிட்டோம். உள்ள என்ட்ரானையும் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு. அதை ஒவ்வொன்றா விசிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடையை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது உள்ள வீட்டுக்கு தேவையான அனைத்து ஃபர்னிச்சருங்களாம் இருந்துச்சு. ஸோ ஃப்ளவர்ஸு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, விளையாட்டு பொருட்கள், கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஆர்டிஃபிஷியலான ஃப்ளவர்ஸு, பெட்டு, கட்டல், இது எல்லாமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல. ஆனால் எல்லா பொருட்களையும் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நம்மளால வாங்க முடியாத அளவுக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னுடைய விலை கேட்டேன், 12,000 அப்படின்னாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிட்ஸுக்கான கிஃப்ட்டு ஷாப் ஒன்று இருந்துச்சு, கடை, அங்கே போனோம். அந்த கிஃப்ட் ஷாப்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா சாமி சிலைங்க, ஒரு டிஃப்ரெண்டான அழகான சிலைங்கெல்லாம் உள்ள
விற்கிறாங்க. உள்ள வந்து நிறைய டாய்ஸ்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ அது இப்போ பார்க்குற இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஐட்டம்ஸு, பர்ஸு, பென்னு இது எல்லாமே விற்கிறாங்க. இந்த ஷாப்பில் வந்து லைட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டே வந்து த்ரீ டி லைட் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சர்க்கிளில் லைட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, பென்னு பர்ஸ்லாம் பார்த்தேன். இந்த ஷாப்பை பார்த்து முடிச்சுட்டு இந்த ஷாப்க்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸு, சென்ட்டு, அதுக்கப்புறம் பாடி வாஷு, லோஷனு, மாய்ஸ்சரைசர் இது எல்லா பொருட்களும் உள்ளே விற்கிறாங்க. க்ளோத்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஷாப்ஸ்லாம் உள்ளே போய் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வெளியிருந்தே நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வழியாக அங்கேருந்து கீழே வந்தோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலூன் இருந்துச்சு, டுமின்னு. ஸோ அந்த சலூனை வெளியிலேருந்து பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு இருக்கிற ஷாப்ஸ்லாம் விசிட் பண்ணோம். இன்னொரு சைடில் இருக்கிற பிளேஸ்க்கு வந்தோம்னா இங்கே நிறைய ஷாப்ஸுங்க இருக்குதா கேள்விப்பட்டேன். நான் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த ஷாப்ஸ் இருக்குதா கேள்விப்பட்டதுனால அதை போய் பார்க்கலான்னு இங்கே வந்தேன். ஒரு சில ஷாப்ஸுங்கெலாம் வந்து இருந்துச்சு, அது மாதிரி லைட் விற்கிற ஷாப்புங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ரோலெக்ஸ் வாட்ச் இருக்கிற ஷாப் பக்கம் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்தது தீபாவளி சீசன்றதுனால தீபாவளி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அவளோட எதிர்பார்த்த ரோலக்ஸ் ஷாப் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதாங்க ரோலக்ஸ் வாட்ச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷோகேஸ்க்கு வெளியே வச்சுருந்தாங்க. வெளியிலேருந்து நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். எப்படி இருக்குது பாருங்கள், ரோலக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த ரோலக்ஸ் ஷாப்பை நம்ம பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து ஃப்ளவர் ஷாப் ஒன்று இருந்துச்சு, ஆர்கானிக் ஃப்ளவர் ஷாப். அந்த ஃப்ளவர் வந்து 10 days வரைக்கும் தாங்குமா தண்ணியிலே வச்சுருந்தா. ஸோ அந்த ஷாப்புள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே என்ட்ரானோம்.
ஒரு வழியாக நம்ம இங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.